சென்னை அண்ணா அறிவாலயத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், KN நேரு உள்ளிட்டோர் அடங்கிய திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை. அமைச்சரவை மாற்றம், துணை முதலமைச்சர் நியமனத்திற்கு பிறகு நடக்கும் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனையில் தகவல் தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல், விளையாட்டு மேம்பாட்டு அணிகள் பங்கேற்பு. ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளருக்கு முன்னாள் கிரிக்கெட் வீரர் வீரேந்திர சேவாக் ஆதரவு. தோஷம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் அனிருத் சௌத்ரிக்கு ஆதரவு திரட்டி வீடியோ வெளியிட்ட வீரேந்திர சேவாக். நண்பர்கள் வாங்கிய கடனுக்காக வீட்டை எழுதி தருமாறு பெண்ணை மிரட்டிய புகாரில் மதுரை மாநகராட்சி துணை மேயர் நாகராஜன் உள்ளிட்ட 5 பேர் மீது வழக்கு பதிவு. கடனுக்காக மதுரையைச் சேர்ந்த வசந்தா என்பவரின் வீட்டை எழுதி தருமாறு மிரட்டியதுடன் சாதிய ரீதியாகவும் திட்டியதாகவும் புகார். நடிகர் வடிவேலுவின் வெற்றிக்கு பின்னால் நான் தான் இருந்தேன், அவருக்கு உறுதுணையாக இருந்த என்னை தயாரிப்பாளர்களிடம் தவறாக சித்தரித்தார் வடிவேலு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடிகர் வடிவேலு தொடர்ந்த அவதூறு வழக்கில் நகைச்சுவை நடிகர் சிங்கமுத்து பதில். திண்டுக்கல்லில் தலைமை ஆசிரியர் வீட்டில் 100 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக 2 தனிப்படைகள் அமைப்பு. மகளின் திருமணத்திற்காக ஜவுளி எடுக்க சென்ற அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் சௌரிமுத்து வீட்டில் 100 சவரன் நகை 20,000 கொள்ளை. கொள்ளை சம்பவம் தொடர்பாக 2 தனிப்படைகள் அமைத்து போலீசார் விசாரணை. காலநிலை மாற்றம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் குறிப்பாக பெண்களை பாதிக்கும் முக்கிய பிரச்சனையாக இருந்து வருகிறது. ஜெனீவாவில் நடைபெற்ற ஐநா கூட்டத்தில் காலநிலை மாற்றம் மற்றும் பெண்ணுரிமை குறித்து பசுமை தாயகத்தின் தலைவர் சௌமியா அன்புமணி உரை. லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் தமிழகம், புதுவையில் 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. கோவை, நீலகிரி, தேனி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றம் காரணமாக இந்திய பங்குச்சந்தை கடும் வீழ்ச்சியடைந்ததால் முதலீட்டாளர்களுக்கு ஒரே நாளில் சுமார் 11 லட்சம் கோடி நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தகவல். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், மாருதி, ICICI மற்றும் HDFC வங்கிகளின் பங்குகள் வீழ்ச்சியடைந்ததால் முதலீட்டாளர்கள் அதிருப்தி. கார்பந்தயம் நடத்த கோடிக்கணக்கில் செலவிட்ட திமுக அரசுக்கு ஆசிரியர்களுக்கு மாத சம்பளம் வழங்க பணம் இல்லையா? மத்திய அரசு நிதி ஒதுக்காததால் 32,500 ஆசிரியர்களுக்கு செப்டம்பர் மாத ஊதியம் வழங்கவில்லை என கூறுவது பொறுப்பற்றத்தனம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.